திறந்துட்டியா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. லைன்ல அவங்களை கூப்பிட்டுறோம். வா நல்லா கொஞ்சம் ஆட்டம் முடிச்சுக்கோ. நீங்க வாங்க.
விசுவாவசு ஆண்டு இனிய நினைவுகளுடன் கடந்தது. இறைவனின் ஆசையுடன் பராபவ புத்தாண்டு இனிதே உதயமாகட்டும். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நமது நிகழ்ச்சியில் ஆரம்பிப்போம். முதலாவதாக குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்க பெரியவர்கள் அனைவரையும் இழைத்தளிக்கிறோம். வாங்க நன்றி. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க தமிழ்தாய் வாழ்த்துக்களுடன் ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. நன்றி. அடுத்ததாக ஒரு பக்தி பாடல் ஐயா திரு இளையராஜா ஆசிரியர் அவர்கள் ஒரு பக்தி பாடல் உங்கள் முன்.
செய்யடி செய்தேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி செய்தேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் எங்கள் தாடி நன்றி நன்றி அருமை. அடுத்ததாக நம் அனைவரின் கண்களை குளிர்விக்க வரவேற்பு நடனம் ஹவிஷா மற்றும் ஸ்ருதிகா. ஹவிஷா மற்றும் ஸ்ருதிகா.
நன்றி, அருமை. அடுத்ததாக நம் விழாவினை சிறப்பித்து வந்த அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பூங்கொற்று வழங்கப்பட இருக்கிறது. இது மூணு அங்கிட்டு நன்றி. வாங்கிட்டு அடுத்ததாக ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கு ஐயா திரு ராஜு ஐயா அவர்களுக்கு இங்கே வா இங்கே வா இங்கே வா. அடுத்ததாக தமிழ் சங்க தலைவர் திரு ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக ஐயா கேவிராஜ் அவர்களுக்கு ஐயா திரு டாக்டர் அப்பா அவர்கள் நன்றி நன்றி. பழனி ஐயா நன்றி. அடுத்ததாக விழாவினை வரவேற்கும் முறையில் வரவேற்புரை வழங்க அதே மாதிரி கூட இங்கே கூட அவன் அங்கே போ சரியா நடக்கிறது. பொருளாளர் தமிழர் சங்கம் நன்றி நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை வழங்க ஐயா திரு கே வீரராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏய் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டிருக்கும் ஐயா திரு பி.ஆர். சிங்காரம் ஐயா அவர்களே, பிரதான சுபாஸ்கரா டிகிபூர் சுபாஸ்கரா இந்த டிகிபூரின் மூத்த குடிமகனான ஐயா திரு ஆறுமுகம் ஐயா அவர்களே, முன்னாள் தமிழ் சங்க செயலாளர் எல்.என். ராஜு ஐயா அவர்களே, தமிழ் சங்க தலைவர் திரு ஜெயராஜ் அவர்களே, தமிழர் சங்கத்தின் பொருளாளர் தம்பி இளைஞரின் அவர்களே, இதற்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்ச்சியை சில வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு சந்தோஷம் இது போட்டுருக்கு. ஆனால் பேர் தான் போட்டுருக்கு, நடத்துறது கூட ஆசிரியர்கள் தான். ஆசிரியரும் தம்பி சென்னையும் உதவியாக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொடுத்தாங்க. அவர்களையும் ஒரு போது மீண்டும் ஒரு தமிழ் புத்தாண்டை நன்றி நன்றி. அடுத்ததாக மகளிர்கள் கும்மியாட்டம் தமிழர் பண்பாட்டின் இனிய வெளிப்பாடாக விளங்குவது கும்மியாட்டம். பெண்கள் வட்டமாக நின்று கைகள் தட்டி இசையின் தாளத்துக்கு ஏற்றவாறு ஆடும் இந்த நடனம் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் வெளிப்படுத்துகிறது. எளிமையான அசைவுகளும் இனிமையான தாளம் இணையும் கும்மியாட்டம் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஒரு அழகிய நாட்டுப்புற கலையாகும். புவனேஸ்வரி சஞ்சீவ் மற்றும்
அருமை அருமை மிகவும் அருமை. பிரதிபலிக்கிறது. கோலாட்டத்தை கோலாகலமாக சஜித், ஜாதி, கிருத்திகா, சிவன்யா அவர்களை மேலும் அழைக்கிறோம். அருமை அருமை. நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற ஐயா திரு டி.ஆர். சிங்காரம் ஐயா அவர்களை ஏய் தமிழ் அறிஞர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமத்து வருடம் கழிந்து இன்றைய தினம் மகாவலி வருடம் ஆரம்பமாகிறது. இந்த வருடம் ஆண்டவரின் அருளால் மக்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டுமா இலக்கை பார்க்கிறோம். இவ்விழாவினை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழர் சங்க நிர்வாகிகளுக்கும் இரவு பகல் மாறாமல் இந்நிகழ்ச்சியை தொகுத்து ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இளையராஜா அவரது குழுவினர்களுக்கும் எனது சார்பில் மீண்டும் ஒரு முறை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவிற்கு நமது குழந்தைகள் பெண்கள் இவ்வளவு ஆர்வமாக இவ்விழாவில் கலந்து கொள்வதை நினைத்து பெருமைப்படுகிறேன். நமது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வருவதற்கு தயப்படுறிய வெட்கப்படுறிய இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதா நம்ம பிள்ளைய இது வெட்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை.
யாராவது உங்களை கழிச்சுட்டு ரோட்டில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. 10 பேருக்கு மேலே போய் அங்கே ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் இந்த காலம் வந்து இந்த காலம் விட்டு போயிட்டே இருக்கேன். நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இதை மறந்துவிடக்கூடாது. அதுக்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். இவ்விழாவில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும் முன்னாள் இன்னாள் நிர்வாகிகளுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இனிமேலும் நடக்க வேண்டும். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து ஆர்வமாக வந்ததுனாக்க ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவங்களை வந்து ஆர்வம் காட்டி ஊக்கப்படுத்துறது இளையராஜா போன்ற ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு இப்பொழுது தமிழக சங்கம் எந்த அளவுக்கு உதவி செய்கிறதோ அதே போல இனி வரும் காலங்களிலும் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தமிழக சங்கம் ஒத்துழைப்பு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது. இளையராஜா போன்ற ஆசிரியர்கள் பெருமக்கள் இது போன்ற விழாக்களை எப்பொழுது வேண்டுமானாலும் தாங்கள் தயக்கம் இல்லாமல் நடத்தப்படலாம். நம்ம போன வருஷம் இங்கே அந்த கம்யூனிட்டியாவில் நடத்தினோம். அதில் ஒரு சில சிக்கல்கள் நடந்தது கொஞ்சம் வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு. அதனால திடீர்னு இந்த வருஷம் நம்ம இந்த பஞ்சாயத்து நடத்தலாம்னு ஏகமாக முடிவு பண்ணி நடத்திட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம மக்கள் இன்னும் அந்த கூட்டத்தை காட்டாமல் நல்லா இருக்கேன். பரவாயில்ல, இந்த அளவு வந்திருக்கிறாங்க. இது போன்ற விழாக்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டு மிக சிறப்பாகவும் எந்தவித அசம்பாவிதங்கள் நடக்காமலும் மக்கள் நல்ல ஆரோக்கியத்திலும் குழந்தைகள் கல்வியில் நடித்து வளரவும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் எனது சார்பாக மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரைக்கு திரையிலே நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் பரிசு வழங்கு. காலையில் நடந்த சில போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்க உள்ளோம். அதில் முதலாவதாக ஸ்கிப்பிங் கயிறு தாண்டுதல். அதில் பெரியோர்களுக்கானது சீனியர் குரூப் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் யோகஸ்ரீ. செல்வி யோகஸ்ரீ முதல் பரிசை தட்டிச் செல்கிறார். இரண்டாம் பரிசு ஆர் புவனா, மூன்றாம் பரிசு எம் ஸ்ருதிகா. இவர்களுக்கான பரிசுகளை வழங்க ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வி யோகஸ்ரீ. 1 நிமிடத்தில் 72 தாண்டுதல் செய்தார். முதல் பரிசு செல்வி யோகஸ்ரீ. இரண்டாவது பரிசு ஆர் புவனா. தந்தையார் பெற்றுக் கொள்கிறார் ஆர் புவனா. இரண்டாம் பரிசு. மூன்றாம் பரிசு செல்வி எம் ஸ்ருதிகா. தந்தையார் பெற்றுக் கொள்கிறார்கள். நன்றி. அடுத்ததாக ஜூனியர்கள் சிறுவர்களுக்கானது முதல் பரிசு தட்டிச்சுகிறார் ரோஷன். செல்வன் ரோஷன் முதல் பரிசு. இரண்டாம் பரிசு எம் செயிலன். மூன்றாம் பரிசு இதான் சசி. முதல் பரிசு செல்வன் ரோஷன். இரண்டாம் பரிசு எம் செயிலன். மூன்றாம் பரிசு இதான் சசாய். இரண்டாம் பரிசு செல்வன் எம் செயிலன். மூன்றாம் பரிசு இதான் சசாய். நன்றி. அடுத்ததாக பரிசு செல்வி பாலசிவானி. மூன்றாம் பரிசு செல்வி ஒலினா. இவர்களது பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்கிறேன். ஸ்ருதிகா,
இரண்டாம் பரிசு பாலசிவானி. செல்வி பாலசிவானி, செல்வி ஒலினா. அப்படியே அடுத்ததாக பாய்ஸ் இதான் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு மணி, மூன்றாம் பரிசு ரோஷன். செல்வன் இதான் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு செல்வன் மணி, மூன்றாம் பரிசு செல்வன் ரோஷன். இரண்டாம் பரிசு செல்வன் மணி, மூன்றாம் பரிசு செல்வன் ரோஷன். நன்றி நன்றி. அடுத்ததாக உங்கள் முன்னால் பறையாட்டம். பறையாட்டம் பறை என்ற பாரம்பரிய இசைக்கருவியின் ஒளியுடன் பாடும் பறையாட்டம் வீரமும் உற்சாகமும் நிறைந்த கலை. இது தமிழரின் பழமையான மரபை வெளிப்படுத்துகிறது. அருமை அருமை, மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்தவர்கள் முன்னாள் செயலாளர் தமிழர் சங்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழ் சங்கே வழங்கும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஈராபத்தைக்கும் காணும் என்ற பாரதியார் கூட்டுகிறப்ப உலகத்திலேயே முதன்மையான மொழி தமிழ் மொழி என்று பறைசாற்றி அனைவரும் அனைத்து உலகிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நமது தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் அதே போன்றே நமது முன்னோர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு விழாக்களிலும் பொருள் விளங்க நடந்துள்ளார்கள்.
இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி நடந்து கொண்டுள்ள தமிழர் தலைவர் ஐயா சிங்காரமையா அவர்களே, பெக்கிலிப்பூர் மூத்த உறுப்பினர் ஐயா திரு ஆறுமுக ஐயா அவர்களே, பெக்கிலிப்பூர் ஊராட்சி உறுப்பினர் செயலர் நண்பர் கேபரத் அவர்களே, மருத்துவர் ஐயா அவர்களே, சங்க தலைவர் ஜெயகாந்த் அவர்களே, சங்க பொருளாளர் தம்பி அவர்களே, ஆசிரியர் இளையராஜா அவர்களே, இவ்விழாவை நடத்துவதற்காக உதவி புரிந்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களே, பொதுமக்களே, சிறுவர்களே, பெரியவர்களே, சிறுமிகளே அனைவரையும் இன்றைய தமிழ் புத்தாண்டு நாளில் தாங்கள் அனைவரையும் பார்த்து கூறி வருக வருகிற கூறிக்கொண்டு சிறப்புரை ஆற்றினால் நேரம் அதிகமாகும். நாங்கள் அதாவது பெக்கிலிப்பூரிலே விழாக்களிலே நம்மிலே கண்டது நடந்தது நடக்கப் போவதை நாம் சொல்லுவோம். அதாவது தமிழ் மொழி பெக்கிலிப்பூர் சூழ்நிலையிலே மீடியம் இல்லாமல் இருந்தாலும் நமது பிள்ளைகள் வேறு மொழி கற்றாலும் நமது மொழியிலே ஆர்வத்தோடு அனைத்து பொங்கல் விழா போட்டிகள் கலந்து கொண்டு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, நமது பண்பாடு காக்கவும் நமது கலாச்சாரம் வருங்காலத்திலே நிறுத்தவும் நம்ம சங்கம் சார்பாக அனைத்து முயற்சியை எடுத்துக்கொண்டு அதை சங்கம் நடத்தி வருகின்றது. அதுபோல வருங்காலங்களிலே இப்போது புதியதாக சங்கம் குழந்தை போட்டி மற்றும் இது போன்ற நமது கலாச்சாரம் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது உண்டு. அதை கருத்தில் கொண்டு சங்கம் ஒவ்வொரு முயற்சி எடுத்துக்கொண்டு அதை நடத்தி காட்டியுள்ளது. இது வருங்காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மிக அருமையாக மகளிர்கள் கும்மியாட மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இவ்வாறு நமது பண்பாடு கலாச்சாரம் அழியாமல் இருக்க நாம் பத்தே முதலில் முன்வர வேண்டும். நமது குழந்தைகள் நம்மை பார்க்க படையிடுவாங்க. நம்மளே ஒரு உணவு கொடுக்கவோ துணி அடிக்கவோ இல்ல பாட்டு பாடுறதுக்கோ வைக்கப்பட்ட உடனே நிறைய ஆயிடுவாங்க. நேரம் கருதி கூறுகின்றேன். அதாவது மேலும் தமிழ் வாசிப்பது நம்மளையே மிக குறைந்து விட்டது. நமது குழந்தைகளுக்கு நமது மொழியை வாசிக்க படைய கொடுங்கள், எழுத படைய கொடுங்கள். நமது கடமையாகும். நாம் வாழும் காலங்களிலே நமது மொழி, நமது சந்ததிகள், பண்பாடு, கலாச்சாரம், நமது மொழி சிறக்க வேண்டும் என்றால் நாம் இப்போது குழந்தைகளுக்கு தமிழ் புத்தகங்களை வாசிக்க படைய கொடுங்கள். வாசிக்கும் போட்டியில் குழந்தைகளை பொங்கல் விழாவுக்கு கலந்து கொள்ளுங்கள். தமிழை எதிர்ப்பு கலந்து கொள்ளுங்கள். நாம் பேசும்போது கண்டமான நிகழ்வுகளே நாம் அனைத்து மொழியும் கலந்து பேசுகின்றோம். வருங்காலங்களிலே தமிழ் மொழியை பேசும்போது தமிழை மொழியிலே பேசுவோம், மற்ற மொழியை கற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அனைத்து விழா சிறப்பது அமையும் என்ற நோக்கத்தோடு நன்றி விடைபெறும். வணக்கம். ஐயா கணேஸ்வரன் ஐயா. அடுத்ததாக காலை நடைபெற்ற கோல போட்டி கோலப்பட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் சுமிதா. திருமதி சுமிதா அவர்கள் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு திருமதி அன்னபூரணி, மூன்றாவது பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வி கயல்விழி தேவிராஜ். கோலப்போட்டி முதல் பரிசு திருமதி சுமிதா அவர்களுக்கு. திருமதி சுமிதா முதல் பரிசை தட்டிச் செல்கிறார். இரண்டாம் பரிசு திருமதி அன்னபூரணி அவர்கள். மூன்றாம் பரிசு செல்வி கயல்விழி தேவிராஜ் அவர்கள். அடுத்ததாக ஓவிய போட்டி நடைபெற்றது. அதில் இரு பிரிவுகளாக ஜூனியர் பிரிவில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் ஜி சிவன்யா. செல்வி ஜி சிவன்யா முதல் பரிசு. இரண்டாம் பரிசு செல்வி ஜி ஜான்வி. மூன்றாவது பரிசு ஆர் கார்த்திகா கிருத்திகா. முதல் பரிசு
செல்வி ஜி சிவன்யா. முதல் பரிசு ஜி சிவன்யா. இரண்டாம் பரிசு ஜி ஜான்வி. மூன்றாவது பரிசு ஆர் கிருத்திகா. செல்வி ஜி ஜான்வி இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு ஆர் கிருத்திகா. அடுத்ததாக சீனியர் குரூப் முதல் பரிசை தட்டி செல்கிறார் செல்வன் எஸ் அபினேஷ். இரண்டாம் பரிசு பி கிருத்திகா. மூன்றாம் பரிசு ஆர் அன்ஷிகா. முதல் பரிசு செல்வன் எஸ் அபினேஷ். இரண்டாம் பரிசு பி கிருத்திகா. செல்வி பி கிருத்திகா. மூன்றாவது பரிசு ஆர் அன்ஷிகா. இல்லை இல்லை சமீட்சாவா அப்பா இல்லை கிருத்திகா அங்கே சமீட்சா பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பரிசு ஆர் அன்ஷிகா. அடுத்ததாக சிலம்பாட்டம். சிலம்பாட்ட ஆட்டத்தில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வன் கோபிநாத் அவர்கள். இரண்டாம் பரிசு செல்வி பாலசிவானி. மூன்றாம் பரிசு ஸ்ரீவிதர். முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசை அண்ணன் தங்கை இருவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். செல்வன் கோபிநாத் அவர்களது முதல் பரிசு. இரண்டாம் பரிசு செல்வி பாலசிவானி. அங்கே கூட அண்ணன் தங்கை இருவரும் பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பரிசு ஸ்ரீவிதர். செல்வன் ஸ்ரீவிதர். நன்றி நன்றி ஐயா. இசையின் காலத்துக்கு ஏற்ப ஒழுங்கான அசைவுகளுடன் ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம் அழகிய ஒற்றுமை மற்றும் சீரிய பாரம்பரிய நடனமாகும். இவை ஒயிலாட்டம் ஆட பி சத்யா, பிரதிஷ்டா, संस्कृति एम श्रुति भुवना गणेश இரண்டாம் பரிசு செல்வி மேனிகா.
அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து போட்டிகள் நடைபெற்றது. அதன் முடிவாக முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வி கேவி ஒலினா. முதல் பரிசு செல்வி கேவி ஒலினா, இரண்டாம் பரிசு ஸ்ரீநிதன், மூன்றாம் பரிசு பி சமிஷா. தமிழ்தாய் வாழ்த்து பாடியது முதல் பரிசு தட்டிச் செல்கிறார் கேவி ஒலினா, செல்வி கேவி ஒலினா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு செல்வன் ஸ்ரீநிதன், மூன்றாம் பரிசு செல்வி பி சமிஷா அவர்களுக்கு. அடுத்ததாக பரமபதம். இதில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் ஆர் கிருதிகா. ஆர் கிருதிகா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு ஸ்ரீநிதன், மூன்றாம் பரிசு ஜி ஜான்வி. பரமபதம் விளையாட்டில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் ஆர் கிருதிகா. சமீக்ஷா. இரண்டாம் பரிசு ஸ்ரீநிதன், மூன்றாம் பரிசு ஜி ஜான்வி. அடுத்ததாக பல்லாங்குழி. இதில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் பி கிருதிகா. செல்வி பி கிருதிகா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு சமீஷா, மூன்றாம் பரிசு பிரியான்ஷிகா. ஒவ்வொரு மேடைக்கு வருவதை கேட்டுக்கொள்கிறோம். பல்லாங்குழியில் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார் செல்வி பி கிருதிகா, இரண்டாம் பரிசு சமீக்ஷா, மூன்றாம் பரிசு பிரியான்ஷிகா. மூன்றாம் பரிசு செல்வி பிரியான்ஷிகா. நன்றி ஐயா.